சென்னையில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நண்பனை நம்பி இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்ற சிறுமிக்கு நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? சென்னையில் மவுண்ட் காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமி 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை. இதனால் அவர் மறுதேர்வு எழுதுவதற்கு பயிற்சி வகுப்புக்கு சென்று வந்தார். அண்மையில் குன்றத்தூரில் உள்ள அவரது நண்பர் ஒருவர் விபத்தில் சிக்கி காயமடைந்துள்ளார். அவரை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் மற்றொரு நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். போதையில் இருந்த நண்பர் சிறுமியை கருகம்பாக்கம் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்பொழுது மேலும் 2 இளைஞர்கள் அங்கு வந்துள்ளனர். அவர்களை பார்த்ததும் சிறுமி அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆனால் 3 பேரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் போரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் 6 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து குன்றத்தூரை அடுத்த நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான முகமது ஆத்பிக்கை கைது செய்துள்ளனர். அவர் அளித்த தகவலின் பேரில் நண்பர்களான 20 வயது குருபிரசாத் மற்றும் 21 வயதான ரமேஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் அவர்கள் பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கைதான 3 பேரும் கிடைத்த வேலைக்கு சென்று வந்துள்ளனர். போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்கள் அந்த பணத்தை குடித்துவிட்டு கும்மாளம் போட்டுள்ளனர். இவர்கள் வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னையில் 17 வயது சிறுமியை நம்ப வைத்து அழைத்துச் சென்ற போதை இளைஞர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.